செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாமில் ஆட்சியர் கலந்து கொள்ளாததால் சாலையில் படுத்துக் கொண்டும் அமர்ந்தும் திருநங்கைகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். அருளரசன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திருநங்கைகள் சாலையில் படுத்துக் கொண்டும் கோஷங்கள் எழுப்பும் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள திருநங்கை மற்றும் திருநங்கைகளுக்கு ஒரே இடத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உதவிகள் வழங்கும் தொடர்பு துறைகளை ஒருங்கிணைத்து அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் ஆதார் அட்டையில் திருத்தம் மேற்கொள்ளுதல், வாக்காளர் அட்டை, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆகியவற்றினை வழங்கிட மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன்படி சம்பந்தப்பட்ட துறை ஒருங்கிணைத்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மக்கள் குறைதீர்ப்பு கூட்டரங்கில் இன்று 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருநங்கை மற்றும் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தொடங்கிய போது திருநங்கை அனைவரும் இருந்துள்ளதால் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி முகாமில் பங்கேற்காமல் ஆற்காடு தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜோமதி நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ளார். இதற்கிடையில் முகாமில் பங்கேற்ற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுதல் என கூறி திருநங்கைகள் முகாமினை முழுவதுமாக புறக்கணித்து வெளியேற்றியதோடு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் கூட்டத்தில் ஆட்சியர் பங்கேற்கிறதை கண்டித்து திருநங்கைகள் தற்போது எம்பிடி சாலையில் அமர்ந்து கொண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மேலும் இச்சம்பவம் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திலிருந்து திருநங்கைகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தங்களை சந்திக்க வேண்டுமென வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலக நோயாளர் முன்பு தரையில் அமர்ந்து வேண்டும், நீதி வேண்டும் என தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநங்கைகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளரசன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.